இது வெள்ளை நிறமான ஈயை போன்ற அமைப்பில் காணப்பட்டாலும் இது மரங்களில் உள்ள பொதுவாக தென்னை மரங்கள், கரும்பு போன்றவற்றில் சோளம் என்பவற்றினுடைய இலைகளுக்கு கீழ்ப்பகுதியில், அதாவது உட்பகுதியிலிருந்து பச்சையத்தை உறிஞ்சி சாப்பிட்டு விட்டும். இதனால் அதனுடைய பச்சையம் மற்றும் உணவு தயாரிக்கும் செயற்பாடு நின்று விடுகின்றது. அதற்கு மேலாக இது என்ன செய்யும் என்று சொன்னால், இது அந்த பச்சையத்தை சாப்பிடுவது மட்டுமல்லாது அதிலிருந்து அதனுடைய கழிவை அகற்றும் போது அதன் மீது பங்கசு படரத் தொடங்கும். அந்த பங்கசு படர்வதனால் அங்கே என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த இலைகளுடைய மேல் பக்கம் ஒரு இலையினுடைய கீழுக்கு இருக்கின்ற இலையில் மேல் இலையில் அது சாப்பிடும்போது அதனுடைய அந்த கருப்பு நிறமாக அந்த பங்கசு படிந்து விடுகின்றது. அதனால் முழுவதுமாக ஒளித்தொகுப்பு நடைபெறாமல் மரம் உணவை தயாரிக்க முடியாமல் ஒரு ஒரு தளம்பல் நிலை ஏற்பட்டு படிப்படியாக இது தென்னை மரத்தை முழுவதுமாக அந்த இலை செயற்பாட்டுக்கு முடியாமல் அப்படியே அது வாடி அல்லது அரை குறையாக இறந்த நிலையில் அந்த தென்னையிலிருந்து அந்த இலை செயற்பாடு நிறுத்தப்பட்டு விடும். இதனால் மரத்துக்கு கிடைக்க வேண்டிய பூரணமான அந்த உணவு தயாரிப்புக்குரிய செயற்பாடு, ஒளித்தொகுப்பு, உணவு தயாரிப்பு என்பன ஸ்தம்பிதம் அடைவதனால் தென்னையினுடைய காய் கட்டுதல் மற்றும் காய்களை கூடுதலாக உற்பத்தி செய்வதற்கான செயற்பாடு தடுக்கப்படுகின்றது. அதுபோக இந்த கூடுதலாக இவற்றை ஆட்கள், தென்னை விவசாயிகள் இவற்றுக்கு சரியான ஒரு தீர்வுகளை இலங்கையில் கண்டதாக தெரியவில்லை. நான் கூடுதலான ஒரு ஆய்வு முயற்சியில் இறங்கி இவற்றுக்கு தண்ணீரை வேகமாக கீழ்ப்பக்கமாக பாய்ச்சுவதன் மூலம் இவற்றை தடை செய்யலாம் என்கின்ற ஒரு முறையையும், அதற்கு அடுத்ததாக இன்னொரு முறையும் நான் புகை மற்றும் தண்ணீரை நல்ல பீச்சாங்குழல் முறையில், அதாவது ஃபோர்ஸாக அடித்தல் போன்ற முறைகளை இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு கூடும். ஆனால் பரவலாக எல்லா இடத்திலும் இந்த நோய் தாக்கம் அதிகமாக காணப்படுவதால் கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் ஒரு இடராகவே இருக்கின்றது. இங்கே இருக்கின்ற தென்னை வள ஆராய்ச்சி நிலையங்கள், ஆய்வு நிலையங்கள் கூட ஒரு உதாரணத்துக்கு ஈடுபட்டு செய்வதற்கு முயற்சிகள் பெரிய அளவில் பலன் அளிக்கவில்லை. ஆய்வு ரீதியிலே எல்லாம் நடைபெறுகிறது. நன்றி, வணக்கம்.